இப்போ நிறைய பேரு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, திருமண வரன் அமையவே இல்ல. அதுவும் ரொம்ப சர்வசாதாரணமா 35 வயசாயிருச்சு, 37 வயசாயிருச்சு. ஆண்கள் நெறைய பேர் 40 வயசு, 42 வயசு, இன்னும் திருமணம் அமையவே இல்ல. இந்த மாரி ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. ஜாதகத்த நம்ம கணிக்கும்போது, தாமத திருமணம் அப்படின்றது நமக்கு தெரியும் கணிக்கும்போதே. அல்லது திருமணம் நடந்து, அதுல சில சங்கடங்கள், வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்றத குடுக்கும். இந்த மாதிரி திருமண தடை உள்ளவர்கள் அல்லது திருமண வாழ்க்கை சரியில்லாதவர்கள் நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கு, நல்ல திருமண வரன் அமைவதற்கு ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கார்த்திகை சோமவார விரதம் இருப்பது மிக மிக அவசியம். சக்தி வாய்ந்த வழிபாடு. ஏற்கனவே நான் கார்த்திகை சோமவார விரதம் பற்றி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம ரகசிய உண்மைகள் சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகத்தில் பொதுவாக பெண்களுக்கு வந்து திருமண ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், இது எல்லாமே நம்ம சேர்ந்து பார்ப்போம் இல்லையா? இந்த பொண்ணுக்கு இது ஒரு பெண் ஜாதகம். திருமணம் நடந்ததே ரொம்ப லேட்டாக தான் நடந்தது. ஏன்னா ஜாதகத்தை வந்து மாப்பிள்ளை வீட்டில் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. மாங்கல்யஸ்தானம் சரியில்லை, அப்புறம் 7ஆம் இடம் இப்படி இருக்குது, வேண்டாம், இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப லேட்டாக தான் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்த பிறகும் கூட திருமண வாழ்க்கையில் இதுக்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல். அப்படி தான் என்கிட்ட இந்த ஜாதகம் வந்தது. எப்போவுமே ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வாழ வராங்க அப்படின்னா கணவர், மாமனார், மாமியார் எல்லாரும் அவங்கள நல்லபடியாக நடத்தணும், உண்மையான அன்பாக இருக்கணுன்ற குணமெல்லாம் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அது ஒரு வருத்தம் தான், நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி நிறைய மன உளைச்சல்கள்லாம் இருந்தது. அப்போ நான் அவங்களுக்கு சில பரிகாரங்கள்லாம் சொன்னேன். அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப லேட்டு கல்யாணம், இது வந்து நான் டைவர்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு போனால் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டாங்க. பட் ஆனால் இது ஒன்றும் அப்படி ஒன்றும் கஷ்டப்படுறதெல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்க அப்படின்றதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு நான் சொன்னது கார்த்திகை சோமவார விரதம் இருங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் அந்த பாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதியார் கார்த்திகை சோமவார விரதம் இருந்தா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாடுறார். வன்மனம் கரைய நின்று வேண்டிய வரங்கள் வேண்ட நன்மணப்பேறு, மக்கட்பேறு, நல் வாக்கு, கல்வி, பொன் மணக்கு இனிய போகம், தெவ்வரை புறகு காண்டல், இம்மையில் அரசு மற்றும் எண்ணியாங்கு என்னும் மன்னோ, என்னென்ன வரங்கள் வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும். வேண்டிய வரங்கள் வேண்ட எண்ணியாங்கு என்னும் மன்னோ, நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மக்கட்பேறு, நல்ல மணப்பேறு, நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பரஞ்சோதியார் நமக்கு வழிகாட்டுறார். அப்போ யாரெல்லாம் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமண தடை நீங்கும். ஏன் அப்படின்னா சீமந்தினி என்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு இருக்குது அப்படின்னு அந்த பெண் ரொம்ப வருத்தப்பட்டப்போ யாக்கியவல்கியனுடைய மனைவி மைத்ரேயி கார்த்திகை சோமவார விரதம் பற்றி சொல்லி, நீ இந்த விரதத்தை கடைபிடித்தால் உனக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் என்று சொல்ல, சீமந்தினி இந்த விரதத்தை கடைபிடித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாள் என்பது புராணம் நமக்கு சொல்கிற செய்தி. அதனால யாருக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் ஆகணுமோ, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுமோ, அவங்க கார்த்திகை சோமவார விரதம் இருங்க. இன்னொன்று, இந்த மாதிரி விரதம்லாம் இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு நாம் ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்தணும்னா, நாம் கணவனை துன்புறுத்தணும்னா, நாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் எதுவுமே கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப திரும்ப என்னோட பதிவுகளில் சொல்கிறது, ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு நோகடிச்சிட்டு அழ வச்சுட்டு கோவில்களுக்கு போவதால் எந்த பலனும் இல்லை. நாம் நல்லவங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல் பலிக்கும். நம்முடைய கண்ணீருக்கு கடவுள் நிச்சயமாக பதில் தருவார். அதில் இப்போ கார்த்திகை மாதம் தான் இல்லையா? ஒரு சோமவாரம் முடிஞ்சிருச்சு. வரக்கூடிய வாரங்களில் சோமவார விரதம் இருங்க. ஞாயிற்றுக்கிழமையே விரதத்தை தொடங்கிடணும். திங்கட்கிழமை முழுவதும் விரதம் இருக்கணும். மாலை சிவாலயத்துக்கு போய் நல்ல மனம் முருகி உங்கள் பிரார்த்தனை எதுவோ அதை சொல்லி வேண்டிக்கங்க. இரவு உணவு நீங்கள் சாப்பிடலாம். சில பேர் இரவும் சாப்பிடாம மறுநாள் காலையில் தான் சாப்பிடுவாங்க. அது உங்களுடைய உடல் நலனை பார்த்துக்கோங்க.
கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை செய்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். கார்த்திகை சோமவார விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதல் அப்படியே பலிக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.